Tuesday நீ தண்டம், Wednesday தேடி வந்த கண்டம், Thursday நீ மொக்க, Friday நீ பொக்க, Saturday Sunday ஓட்டு தீர்க்க. ஹாய் ஹாய். நீங்க? நானா நிம்மதி. நீங்க ஆதியோட ஃப்ரெண்ட் ஷெரின் தானே? ஆமாமா. எதுக்கு என்ன பர்சனலா மீட் பண்ணணும்னு வர சொன்னீங்க? ஆக்சுவலி ஆதி அப்புறம் உங்க பேரு நிலா, அவங்களோட விஷயம் உங்களுக்கு தெரியுமா? எனக்கு மட்டும் இல்ல, காலேஜ்ல எல்லாருக்குமே தெரியும். யா, இப்போ அவங்கள சேர்த்து வைக்கணும்னு நினைக்கிறேன். அதுக்காக தான் நிலாவோட கான்டாக்ட் உங்ககிட்ட இருக்கான்னு கேட்கறதுக்காக கூப்பிட்டேன். ஏன்னா ஆதி உங்களோட கான்டாக்ட் தான் என்கிட்ட கொடுத்தான். நிலா ஃபாரின் போயிட்டான்னு தெரியும், ஆனா ஃபோன் கான்டாக்ட் எதுவும் இல்ல. ஃபேஸ்புக் ஐடி தெரியும். ஓ அப்படியா? ஃபேஸ்புக் அக்கவுண்ட் இருக்கா? எனக்கு கொஞ்சம் ஐடி மட்டும் ஷேர் பண்ணுங்களேன். நான் உங்ககிட்ட பேசி அவங்களை எப்படியா நீங்க வர வைக்கிறேன். அது எப்படி பாசிபிள்னு எனக்கு தெரியல, பட் நீங்க ஆதியும் நிலாவையும் சேர்த்து வைக்க ட்ரை பண்றீங்க. ஸோ யா ஓகே, ஜஸ்ட் ட்ரை இட். நான் உங்களோட ஃபேஸ்புக் அக்கௌண்ட்டை உங்களுக்கு ஷேர் பண்றேன். தேங்க்யூ ஸோ மச். பிட்வீன் நீங்க யாரு? ஆதிக்கு நீங்க என்ன ரிலேஷன்ஷிப் வேணும்? ஐயோ என்ன சொல்றதுன்னு தெரியலையே. ஆதியோட ஃப்ரெண்டு. ஆதியோட ஃப்ரெண்டா? ஆதியோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையுமே எனக்கு தெரியுமே. நீங்க யாருன்னு எனக்கு தெரியலையே. ஐயோ எப்படி சொல்லி புரிய வைக்கிறதுன்னு தெரியலையே. அது ஆதிக்கும் எனக்கும் எங்க 2 பேர் வீட்லயுமே என்கேஜ்மெண்ட் கல்யாணம்லாம் ஃபிக்ஸ் பண்ணிருக்காங்க. வாட்? ஆமாங்க. ஆக்சுவலி எனக்கும் ஆதியை பிடிக்காது, ஆதிக்கும் என்ன பிடிக்காது. அட்லீஸ்ட் லாஸ்ட் ஹோப்பா அவன் எக்ஸ் கூட சேர்த்து வச்சுட்டா நான் நிம்மதியா இருக்கலாம் பாத்தீங்களா? அதுக்குதான். ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்குங்க, ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கு. சரி ஓகே, ஏதோ ட்ரை பண்றீங்க, பண்ணுங்க. தேங்க்ஸ். மறக்காம நிலாவோட ஃபேஸ்புக் அக்கவுண்ட்டை மட்டும் எனக்கு ஷேர் பண்ணிடுங்க சீக்கிரமா. இப்பவே ஷேர் பண்றேன். ஓகேங்க, ஓகே பை. இந்த வீடு தானே இன்ட்ரன் இருந்த வீடுன்னு நிம்மதி அட்ரஸ் கொடுத்தா, ஆனா இங்க டூலெட் போர்ட் போட்டிருக்கு. அப்ப இந்த வீடு வாடகைக்கு விட்டுருக்காங்களா? அங்க ஒரு பெரியவர் போறாரு, அவர்கிட்ட கேட்போமா? ஐயா ஒரு நிமிஷம். தம்பி சொல்லுங்க தம்பி. ஐயா, இந்த வீட்டோட ஓனர் இங்க இல்லையா? வீடு வாடகைக்கு விடப்படும்னு டூலெட் போர்ட்லாம் போட்டிருக்கே, அதான் கேக்குறேன். ஆமா சார், ஹவுஸ் ஓனரோட பையன் எங்க காலேஜ் முடிச்சோடனே அவங்க எல்லாரும் வெளியூர்ல போய் செட்டில் ஆயிட்டாங்க. என்ன இந்த வீட்டை பாத்துக்க சொல்லிருக்காங்க, அதனால நான் தோட்ட வேலையும் பார்த்துட்டு வீட்டையும் பாத்துக்கிட்டு இருக்கேன். ஓ அப்படிங்களா? வெளியூர்னா எந்த ஊரு? பெங்களூர்ல இருக்காங்க சார். சரிங்கண்ணே. உங்களுக்கு ஹவுஸ் ஓனரோட பையனோட நம்பர் தெரியுமா? அவரு பேரு இந்திரன் தம்பி. கரெக்ட் இந்திரன். அவரோட நம்பர் இருக்கா? இல்ல சார், அவரோட நம்பர் இல்ல. ஆனா ஐயாவோட நம்பர் தான் இங்க வெளியில போர்டுல மாட்டி இருக்குது. இந்த நம்பர் கிடைச்சீங்கன்னா ஐயா எடுப்பாரு. தம்பி நீங்க யாரு? நான் வந்து இந்திரனோட ஃப்ரெண்டு தான். ஓ அப்படிங்களா? நீங்க அது கடிச்சு பாருங்க சார், ஐயா தம்பி கிட்ட கொடுப்பாரு. சரிண்ணே. சரி நீங்க போய் வேலையை பாருங்க, நான் அவர்கிட்ட பேசிக்கிறேன். சரி தம்பி. அப்ப இந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணா இந்திரனோட அப்பா தான் எடுப்பாரா? என்ன சொல்லி இந்திரன் இங்க வர வைக்கிறது? சரி ஓகே, ஏதாவது சொல்லி சமாளிப்போம். நிலாக்கு கால் மீ ஐ அம் யுவர் ஃப்ரெண்ட்னு மெசேஜ் பண்ணி 10 மினிட்ஸ்க்கு மேல ஆகுது. இன்னும் அவங்க கால் கூட பண்ணல. நம்பரும் சேர்த்து தான் கொடுத்துருக்கோம். பண்ணுவாங்களா மாட்டாங்களா? பண்ணா என்னோட லைஃப் தப்பிச்சுக்கும், பண்ணலனா சத்தியமா அந்த பொறுக்கி கிட்ட மாட்டிப்பேன். நிலா ப்ளீஸ் சீக்கிரம் கால் பண்ணுங்க. ஐயோ நிலா, இது ஒரு நம்பர்ல இருந்து கால் வருது. ஒருவேளை நிலாவா இருக்குமோ? பேசி பாப்போம். ஹலோ நான் நிலா பேசுறேன். நிலா ஐம் நிம்மதி. நான் தான் உங்களுக்கு நம்பர் கொடுத்து கால் பண்ண சொன்னேன். ஹாய் நிலா. ஹாய். எனக்கு நீங்க யாருன்னு தெரியல. சொல்றேன் நிலா, நான் யாருன்னு சொல்றேன். ஐயோ உங்க நம்பர் தான் ரொம்ப நேரமா தேடிக்கிட்டு இருந்தேன். நல்ல வேளை நான் Facebookல மெசேஜ் பண்ணனே பார்த்துட்டு நீங்க உடனே கால் பண்ணிட்டீங்க. நிலா பிஸியா இருக்கீங்களா? இல்ல இப்போ உங்ககிட்ட பேசலாம்ல? பேசலாம், இப்போ ஃப்ரீ தான். ஆக்சுவலா இப்பதான் காலேஜ்ல இருந்து வந்தோடனே உங்களோட மெசேஜ் பார்த்துட்டு தான் உங்களுக்கு கால் பண்ணேன். ஃபாரின்ல போய் ஹையர் ஸ்டடீஸ் பண்றீங்களா? ஆமா. சூப்பர். இப்போ நீங்க இந்தியா வருவீங்கன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா? இந்தியாவா? எதுக்கு? ஃபர்ஸ்ட் நீங்க யாருன்னு சொல்லவே இல்லையே. நிலா ஐம் சோ சாரி. நான் வந்து யாருன்னா ஆதி தெரியும்ல, ஆதித்யா அருணாச்சலம். நிலா லைன்ல இருக்கீங்களா? லைன்ல தான் இருக்கேன், சொல்லுங்க. நிலா அழுறீங்களா? நிலா ப்ளீஸ் அழுவாதீங்க. ஆக்சுவலி சொல்ல போனோம்னா நான் ஆதிக்காக தான் உங்களுக்கு இப்ப கால் பண்ணேன். நீங்க சீக்கிரமா இந்தியா வர முடியுமா? ஆதி உங்களே தான் நினைச்சிட்டு இருக்காரு. அவரு உங்களோட சார்பா என்கிட்ட உங்களை பேச சொன்னாரு. அவரால் உங்ககிட்ட பேச கூட முடியல. ப்ளீஸ் நிலா இந்தியா வர முடியுமா? கண்டிப்பா வரேன். கண்டிப்பா வந்து ஆதியை மீட் பண்ணுவேன். இதுக்காக தான் இத்தனை நாளா வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். என்னோட லைஃப்ல ஆதியை ஒரு
மச். ஆதிக்காக நீங்க எனக்காக பேசினது. நான் வரேன்னு அவர்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணிடுங்க. நான் நாளைக்கு வரேன். ஷூர் நிலா, கண்டிப்பா நான் இன்ஃபார்ம் பண்ணிடுறேன். நீங்க வரதுனால உங்களோட லைஃப் மட்டும் பிரைட் ஆகல, என்னோட லைஃபையும் நீங்க மாத்தி அமைக்க போறீங்க. அதுக்காக தான் எல்லாமே நான் நேர்ல சொல்றேன். நீங்க வந்துருங்க. ஓகே, பை நிலா, பை. இறங்கிட்டு இதே நம்பருக்கு எனக்கு கூப்பிடுங்க. ஓகேவா? கண்டிப்பா கூப்பிடுறேன். தேங்க் யூ so மச். அட 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 அட, சூப்பர் நிம்மதி, சூப்பர். உன்னோட லைஃப் தப்பிச்சுக்கிச்சு நிம்மதி. அப்பாடா, நிலா வரேன்னு சொல்லிட்டாங்க. ஆதிய நிலா கூட கோத்த விட்டுட்டு நம்ம எஸ்கேப் ஆயிட வேண்டியதா. அப்பா ஆடியோ, இப்பதான்டா எனக்கு நிம்மதியா இருக்கு. ஹையர் ஸ்டடீஸ்க்காக தான் ஃபாரின் போனால அந்த பொண்ணு. இதுக்கப்புறம் அவ படிப்பாலோ இல்ல மாடு மேய்ப்பாலோ, அத இந்த பொறுக்கிய கட்டிட்டு என்ன வேணா பண்ணிக்கிட்டோம். ஆமா, இவன் இந்திரன் கிட்ட பேசினானா? ஐயோ, அவன் என்ன பண்ணிட்டு இருக்கான்னு தெரியலையே. சரி, கொஞ்ச நேரம் கழிச்சு ஆதிக்கு ஃபோன் பண்ணி பாப்போம். ஹலோ. யார் அது? சார் சார், என்னோட பேரு ஆதித்யா. நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசலாமா? சொல்லுங்க, என்ன வேணும்? சார், நான் உங்ககிட்ட பேசுறத விட இந்திரன் கிட்ட பேசினா கரெக்டா இருக்கும்னு நினைக்கிறேன். சார் ப்ளீஸ் போனை இந்திரன் கிட்ட கொடுக்க முடியுமா? இந்திரன் கிட்டயா? யாரு நீங்க? நீங்க எதுக்கு என் பையன் கிட்ட பேசணும்? சார் சார், நான் வந்து இந்திரன் கூட காலேஜ்ல படிச்சவன் தான். இல்ல சார், இங்க ஒரு கெட் டுகெதர் வச்சிருக்கோம். நாங்க காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ்லாம் சேர்ந்து ஒரு சின்ன கெட் டுகெதர் பார்ட்டி மாதிரி. அதுக்கு தான் இந்திரனையும் கூப்பிடலான்னு கால் பண்ணோம். அவனை இன்வைட் பண்றதுக்காக தான் நான் கால் பண்ணேன். சார் ப்ளீஸ், நான் இந்திரன் கிட்ட பேசலாமா? கெட் டுகெதர் பார்ட்டியா? ஆமா சார், ப்ளீஸ் அவர்கிட்ட பேசலாமா? என்னைக்கு? நாளைக்கு. நாளைக்கு சார். நாளைக்கு என் பையன் கண்டிப்பா அந்த கெட் டுகெதர் பார்ட்டிக்கு வருவான். நீங்க நேர்ல அவன் கிட்ட பேசிக்கோங்க. சார் சார், ஒரு நிமிஷம் சார். இப்பவே நான் இந்திரன் கிட்ட பேசணும். ப்ளீஸ் சார். சாரிப்பா, இப்ப இந்திரன் கிட்ட பேச முடியாது. நாளைக்கு அவன் அந்த பார்ட்டிக்கு வரும்போது நீங்க பேசிக்கோங்க. நான் போனை வைக்கிறேன். சார் 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 சார். ஐயோ, போனை கட் பண்ணிட்டாரு. அவங்க அப்பா போனை அட்டென்ட் பண்ணதுனாலதான் கெட் டுகெதர் பார்ட்டின்னு சும்மா போய் சொன்னேன். இந்திரன் கிட்டனா நிம்மதி விஷயம்னு சொல்லி இருந்திருக்கலாமே. அவர் இந்திரன் கிட்ட போனையும் கொடுக்க மாட்டேங்கிறாரு. இந்திரன் நம்பரும் கிடைக்கல. இப்ப என்ன பண்றது? நம்ம வேற கெட் டுகெதர் பார்ட்டின்னு பொய் சொல்லி வச்சிருக்கோமே. இவங்க அப்பா இந்திரன் கிட்ட சொல்லுவாரா? இந்திரன் இங்க வருவாரா? ஐயோ, ஒண்ணுமே புரியலையே. சரி, இந்திரன் வருவாருன்னு நம்புவோம். அதான் உங்க அப்பா ரொம்ப தெளிவா சொன்னாருல, நாளைக்கு கண்டிப்பா இந்திரன் வருவான், அவன் கிட்ட நேர்ல பேசிக்கோங்கன்னு. பாத்துக்கலாம். ஆமா, இந்த நிம்மதி நிலாவோட கான்டாக்ட எடுத்தாளா இல்லையா? நிலா கிட்ட பேசியிருப்பாளா, பேசியிருக்க மாட்டாளா? நம்ம வேணா அவங்க வீட்டுக்கு டைரக்டா போய் கேட்டுருவோமா? அதான் சரி, டைரக்டா நிம்மதி கிட்டே போய் கேட்போம். ஆதி, ஹே நிம்சு, என்னடி ஆச்சு? நிலாவோட கான்டாக்ட் கிடைச்சதா? பேசுனியா? சொல்றேன். உனக்கு என்னாச்சு? இந்திரன் வரேன்னு சொல்லிட்டானா? என்னடா சொன்னா? சொல்லு. நீ முதல்ல சொல்லு. சொல்றேன்டா, நீ ஃபர்ஸ்ட் சொல்லு. லேடிஸ் தான் ஃபர்ஸ்ட், சொல்லு. ஆஹா, அதெல்லாம் முடியாது, நீ தான் சொல்லணும். கேஸ்டி, சொல்லுடி. நிலா என்னடி சொன்னா? ஹே, இந்த ஐடியா கொடுத்தது நானு. அதனால என் விஷயத்தை தான் ஃபர்ஸ்ட் நீ சொல்லணும். இந்திரனை தேடி கண்டுபிடிக்கலாம்னு சொன்னது நானு. அதனால என் விஷயத்தை நீ தான் ஃபர்ஸ்ட் சொல்லணும். ஹே, என்ன இரிட்டேட் பண்ணாத சொல்லிட்டேன். சரி சரி சரி, தேவையில்லாத சண்டை வேணாம். நானே ஃபர்ஸ்ட் சொல்றேன். சொல்லு, என்னாச்சு? நீ கொடுத்த அட்ரஸ்க்கு தான் இந்திரனோட வீட்டுக்கு போனேன். ஆனா அங்க வீடு காலி பண்ணி டூலெட் போர்ட் போட்டு இருந்தது. அங்க ஒரு தோட்டக்காரர் இருந்தாரு. அவர்கிட்ட கேட்டேன். அவர் தான் சொன்னாரு அவங்க ஃபேமிலியோட பெங்களூர்ல செட்டில் ஆயிட்டாங்களாம். பெங்களூர்லயா? பெங்களூர்ல இருந்துட்டாடா. என்ன பார்க்க இத்தனை வருஷமா அவன் வரல? அதான்டா எனக்கும் டவுட்டா இருக்கு. ஆனா நான் இந்திரன் கிட்ட பேசவே இல்ல. அவங்க அப்பா தான் போன் எடுத்தாரு. நாளைக்கு கெட் டுகெதர் பார்ட்டி இந்திரன் கிட்ட இன்வைட் பண்ணதா கால் பண்ணேன்னு சொன்னேன். அப்போ போன் கொடுக்கல. நாளைக்கு பார்ட்டிக்கு வந்துருவான்னு சொல்லிட்டு போனை வச்சுட்டாரு. ஆதி, அப்ப நாளைக்கு இந்திரன் வரானா? அப்படித்தான் நிம்மதி அவங்க அப்பா சொன்னாரு. வந்தா நல்லதா இருக்கும். சரி ஓகே, நான் இந்திரனை பத்தி எல்லாத்தையும் சொல்லிட்டேல. ப்ளீஸ் நிலா கிட்ட பேசுனியா? இல்ல அவ எங்க இருக்கா, என்ன பண்றா, ஏதாவது தெரிஞ்சுதா? சொல்றி, ரொம்ப பதட்டமா இருக்கு. நீ அது இந்திரனோட அப்பா கிட்ட தான் பேசின. ஆனா ஓ விஷயத்துல நானு நிலா கிட்டே பேசிட்டேன். என்னடி சொல்ற? நிலா கிட்ட பேசுனியா? ஆமா, உனக்கு ஒரு குட் நியூஸ். நாளைக்கு கண்டிப்பா நிலா ஃளைட் ஏறி வந்துறேன்னு சொல்லிட்டாங்க. என்னடி சொல்ற? நிலா நாளைக்கு இந்தியா வரேன்னு சொன்னாலா? ஆமா ஆதி, சத்தியமா. நான் நிலா கிட்ட பேசினேன். நிலா நாளைக்கு இந்தியா வரேன்னு சொல்லிருக்காங்க. என்னால நம்பவே முடியலடி. சீரியஸா தான் சொல்றியா? நிம்மதி, இந்த விஷயத்துல தயவு செஞ்சு விளையாடாத ப்ளீஸ். லூசாடா நீ. எனக்கும் பாஸ்ட்னு ஒன்று இருக்கு. நானும் எல்லாத்தையும் அனுபவிச்சவதான். அதனால எனக்கு அந்த வழி புரியும். நான் இதுல விளையாடல ஆதி, உண்மையாதான் சொல்றேன். ஏன் மேல ப்ராமிஸா சொல்றேன். ரொம்ப தேங்க்ஸ் நிம்மதி. இவ்வளவு சீக்கிரம் நிலாவை தேடி கண்டுபிடிப்பேன்னு நான் நினைக்கல. ஆமா, எப்படி கண்டுபிடிச்சவள? உன் ஃப்ரெண்டு தான் ஃபேஸ்புக் அக்கவுண்ட் கொடுத்தாங்க. நான் அதுல சும்மா சாட் பண்ணேன். நான் நிம்மதி, ஒரு அர்ஜென்ட், எனக்கு கால் பண்ணுங்கன்னு என்னோட நம்பரையும் கொடுத்தேன். ஒரு 15 மினிட்ஸ் கழிச்சு அவங்களே கால் பண்ணாங்க, பேசிட்டேன்.
ரொம்ப தேங்க்ஸ் டி, ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். அப்புறம் நாளைக்கு நம்மளோட லைஃப்ல முக்கியமான நாளா இருக்க போகுது. உனக்கும் சரி எனக்கும் சரி, ரெண்டு பேரும் அவங்களோட எக்ஸ மீட் பண்ணி மனசு விட்டு பேசி அவங்களோட லைஃப பார்த்துட்டு போறோம் இல்ல? ஆமா ஆதி, கண்டிப்பா. நாளைக்கு என்னோட இந்திரனை நான் பார்க்க போறேன். அதே மாதிரி உன்னோட நிலாவை நீ பார்க்க போற. ஆமா, ரொம்ப சந்தோஷமா இருக்க போகுது. இன்னைக்கு நைட்டு நான் எப்படி தூங்க போறேன்னு எனக்கு தெரியல. ஆமா ஆதி, நானும் தான். சரி ஓகே, இந்த ஒரு நைட்டை மட்டும் எப்படியாவது கடந்துருவோம். நாளைக்கு நம்மளோட லைஃப்ல மறக்க முடியாத நாளா இருக்க போகுது. சரி, நாளைக்கு நம்ம குட் பை சொல்ல போற நேரமும் வந்துருச்சு இல்ல? ஓகே ஆதி, நாளைக்கு மீட் பண்ணலாம். பை. பாய் நிம்மதி, பாய்.